ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் நிறைய நீர் சத்து இருக்கிறனால உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் சரி, உங்களுடைய கரெக்டான வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணும். ஹார்ட்டுக்கு நல்லது. இதில் விட்டமின் ஏ, சி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்லாம் இருக்கிறவங்கன்னு நினச்சி நீங்கள் இந்த பீக்கங்காயை ட்ரை பண்ணலாம், அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம ஒரு பீக்கங்காய் எடுத்துருக்கோம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணி அந்த காயை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தோலை வேஸ்ட் பண்ணிட வேணாம். அந்த தோலில் நம்ம சட்னி பண்ணலாம். சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் நான் ரெசிபி போட்டிருக்கேன், எப்படி பண்ணணுன்ட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பீக்கங்காயில் இருக்கிற அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பீக்கங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்படி உங்களுக்கு விதை ரொம்ப பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் முத்துனது கொஞ்சம் பெருசானதெல்லாம் விதையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு காயை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் 5-6 போட்டு ஒரு பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அதை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம காயை கட் பண்ணோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிக்கவும் நம்ம லாக் பண்ணி ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கணும். அதாவது பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா 2 விசில் போதும். இல்லை கொஞ்சம் முத்துனது பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 3 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா கரைகிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் 2 விசில் எடுத்துருக்கேன். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்பு மட்டை வச்சு நல்லா கடைஞ்சிடணும். எந்த அளவு நம்ம கடையில கடைஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயம், அப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பீக்கங்காய் இதில் சேர்த்து நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான், நமக்கு இப்போ சூப்பரான பீக்கங்காய் கடையல் ரெடி. இது ஒயிட் ரைஸுக்கு, தோசை, சப்பாத்தி, இட்லி இது எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிம்பிளான, ஹெல்த்தியான, டேஸ்டியான வீடியோஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.